Dear students, example 11.11. A train started from Madurai junction towards Coimbatore at 3 p.m. அப்போ டைம் என்னது, இனிஷியல் டைம் t equal to 0ன்னு வச்சுக்கிறோம். with the velocity v t அப்போ equal to 20t plus 50 km per hour, where t is measured in hours. Find the distance covered by the train at 5 p.m. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எங்கேன்னது, ஒரு ட்ரெயின் வந்து மதுரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கோயம்புத்தூருக்கு வரும்போது 3 o'clock ஸ்டார்ட் பண்ண ட்ரெயின் வந்து ரீச் ஆகுது வந்து எவ்வளோ 5 p.m. ரீச் ஆகுது இல்லைங்களா. இப்போது நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, அதோட வெலாசிட்டியும் கொடுத்துட்றாங்க. ட்ரெயினோட வெலாசிட்டி ஸ்பீட் எவ்வளவு 20t + 50 km/h வருது. அப்போ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ட்ரெயின் இல்லைங்களா. இன் கால்குலஸ் டெர்மினாலஜி படி பார்க்கும்போது த வெலாசிட்டி v equal to differentiation of a s with respect to the differentiation of the t. புரியுதுங்களா. is rate of the change of the position with the time, where s is the distance அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. s is the distance. The velocity of the train is vt 20t plus 50 to be given கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது வெலாசிட்டியோட இது ஸ்பீட் எவ்வளோன்னு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்குமா, ds by dt அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போ ds by dt ஈக்குவல் டு அந்த வெலாசிட்டி தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 20t plus 50 அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் s one has to be integrate the derivative functionsல வருது ஓகேங்களா. அந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் எப்படி, integrating both the sides with respect to the t அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ s equal to integration of இங்கே என்ன இருக்குது 20t plus 50 into dt. அப்போ இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம், இன்டெகிரேஷன் சிம்பிளாக போட்டுறோம், அதேமாரி என்ன செய்கிறோம் டிடியும் போட்டுக்கிறோம். புரியுதுங்களா. இப்போது நம்ம சில இடத்துல வந்து எக்ஸ் வரும், அதனால் டிஃப்ரென்ஷியேஷன் வித் எக்ஸ் அப்படி போட்டுக்கிறோம். இங்கே எக்ஸுக்கு பதில் டைம் தான் அதோட வருது இல்லைங்களா. அவங்க அதை தானே கொடுத்துருக்காங்க. த டைம் இஸ் மெஷர்ட் இன் ஹவர்ஸில் கொடுத்துருக்கிறதுனால 20t plus 50 into dt அப்படின்னு தான் நம்ம போட்டுக்கிறோம். அப்போ s ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் தனித்தனியாக இப்போ நம்ம எடுத்த போகிறோம் 20t into dt அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்து ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம், இன்டெகிரேஷன் ஆஃப் 50 into dt அப்படின்ட்டு நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம எழுதுகிறோம். புரியுதுங்களா. அப்படி எடுத்து எழுதுனவுடனே அடுத்தது என்ன இருக்குது, s இஸ் ஈக்குவல் டு அந்த கான்ஸ்டண்ட்டாக 20 இருக்குது இல்லைங்களா, அதை வெளியில் தூக்கி போட்டுட்டு இன்டெகிரேஷனை t into dt ப்ளஸ் இந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற 50 தூக்கி இன்டெகிரேஷன் முன்னாடி போட்டுட்டு 50 into dt அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் இல்லைங்களா. அப்போ s ஈக்குவல் டு 20 into அப்போ t இங்கே t மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா t to the power of 1 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன ஞாபகம் வரணும், 1 அப்படின்னு வரும்போது இன்டெகிரேஷன் ஆஃப் x to the power of n into dx equal to x to the power of n plus 1 bringing to the power as a denominator plus c, but x is not equal to minus 1 அப்படின்ற கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ 1 plus 1 என்ன ஆகிடும் 2 ஆகிடும், அதே டிவைடட் பை 2ன்னு போடுறோம். இந்த 2க்கு இந்த 20 அடிக்கிறோம் 10 வருது. அப்போ s ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னவா கிடைக்கும் 10t ஸ்கொயர் அப்படின்னு வரும். ப்ளஸ் இங்கே 50 இருக்குது, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் t வந்து t தான் கிடைக்கும். அப்போ t அதோட 50யோட மல்டிப்ளிகேஷன் பண்ண 50t அப்படின்னு ஆகிடும், ப்ளஸ் c ஆகிடும். அப்போ s ஈக்குவல் டு 10t ஸ்கொயர் ப்ளஸ் 50t ப்ளஸ் c ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்குறது த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ட்ரெயின் இஸ் 0 எப்போ இனிஷியல் லெவலில். when the time is 0, let us to use this initial condition s equal to 0, t equal to 0 to determine the value c of the constant integration. அப்போ s equal to 10t square plus 50t plus c அப்படின்றது நம்மளுக்கு என்ன செஞ்சது கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. ஈக்குவேஷன் 1 இப்போ கண்டுபிடிச்சோமே, அந்த ஃபார்முலாவை தூக்கி அங்கே எழுதிக்கிறோம். அந்த இடத்துல எஸ்ஸும் 0ன்னு சொல்லியிருக்காங்க, டீயும் 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டீக்கு பதிலும் நம்ம என்ன செய்கிறோம் 0 போட்டுக்கிறோம், எஸ்ஸுக்கு பதில் 0 போட்டுக்கிறோம். அப்போ 0, எஸ்ஸுக்கு பதில் 0 போட்டாச்சு, 10க்கு பதில் 10 போட்டுட்டோம், டீக்கு பதில் 0 ஸ்கொயர் போட்டுக்கிறோம், ப்ளஸ் 50க்கு 50 போட்டுட்டு டீக்கு பதில் 0 போட்டுக்கிறோம், ப்ளஸ் சிக்கு சி போட்டுடுறோம் இல்லைங்களா. அப்போ 10 into 0 எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 0 தான் வரும், 50யோட மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 0 தான் வரும். இங்கே எஸ்ஸுக்கு தான் ஆல்ரெடி 0 போட்டாச்சு, எல்லாமே 0 0, லாஸ்ட்டாக என்ன சி தான் வருது. அப்போ c is equal to 0
அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அதுதான் s ஈக்குவல் டு 10t ஸ்கொயர் ப்ளஸ் 50t, இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். புரியுதுங்களா. இப்போது therefore the distance is covered by the train in 2 hours அப்படின்போது அது ஆரிஜின் டைம் வந்து எவ்வளோ, அங்கேருந்து கிளம்புற டைம் வந்து 3 PM ஆரிஜினில் வந்து டெஸ்டினேஷனில் ரீச் பண்ணும்போது 5 PM. அப்போ 5லேருந்து 3 போச்சுன்னா 2 hours தான் வந்திருக்கு. இஸ் given by the substituting t equal to 2 in the above equation. 2ல் தூக்கி நம்ம என்ன செய்கிறோம், சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். புரியுதுங்களா. அப்போ s equal to 10t ஸ்கொயர் ப்ளஸ் 50t. அப்போ 10 as it is போட்டுக்கணும். டீக்கு பதில் தான் இந்த 2 hours நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிட்டு ப்ளஸ் 50 இன்ட்டு டீக்கு பதிலாக அந்த இடத்துல 2 போட்டுக்கிறோம். அப்போ 2 2s ஆர் என்ன ஆகிடும், 4 ஆகிடும். 4 இன்ட்டு 10, 10 இன்ட்டு 4 அதான் 40 இல்லைங்களா. 50 இன்ட்டு 2 100. அப்போ 40 ப்ளஸ் 100 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ s ஈக்குவல் டு 40 ப்ளஸ் 100 எவ்வளோ, 140. தட் இஸ் டு பி டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்ன்னு போது ட்ரெயினில் என்ன இருக்குது, கிலோமீட்டர் இருக்கும், அது கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணிடுறோம். த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ட்ரெயின் அட் 5 PM இஸ் 140 கிலோமீட்டர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, டைம், ஃபஸ்ட்டு கிளம்புற டைமை கொடுத்துருக்காங்க, ரீச் பண்ணக்கூடிய டைமை கொடுத்துட்டாங்க. அதிலேருந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு 2 கிடைக்குது. அப்புறம் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அதையும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவையும் கொடுத்துட்டாங்க. சரிட்டு அது என்னது, வெலாசிட்டியோட ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க. அப்போ வெலாசிட்டியை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், டிஸ்டன்ஸை 140 அப்படின்றத நம்ம கவர் பண்ணி எழுதிட்டோம். புரியுதுங்களா.